தனுசு அபாரமான வருஷம். 2025 உங்களுக்கு நல்லா இல்லை. 24 அதை விட நல்லா இல்லை. ஆனால் 26 கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். 25 கூட நான் ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன். 7ஆம் இடத்துலேருந்து அவர் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். இன்னும் 5 மாதம் அவர் 7ஆம் இடத்திலே இருப்பார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி 8ஆம் இடத்திற்கு ராசிநாதன் மாறுகிறார். ஆயினும் அவர் உச்சத்தை அடைகிறார். வருடம் ஒரு முறை, 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே அவர் உச்சத்தை அடைவார். அது இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்கும்? எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் விட்ட பணத்தை திரும்ப பிடிக்கிறது, உண்மையிலே விட்ட பணத்தை திரும்ப பிடிக்கிறது சூதாட்டத்துலேயும் சரி ஷேர் மார்க்கெட்லேயும் சரி கிடைச்ச மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் ஏதாவது எப்பயாவது ஒரு தடவை அதிசயமோ அற்புதமோ நடக்கத்தானே செய்யுது. இந்த தடவை அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். கூட்டு முயற்சிகள் பலனளிக்கும். 2 பேர் சேர்ந்து திடீர்னு யோசனை பண்ணி சும்மா ஒரு சின்ன முதலீட்டில் இந்த வியாபாரத்தை பண்ணலாம், அந்த வியாபாரத்தை பண்ணலாம், அந்த தொழிலை பண்ணலான்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்க. அது உங்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு.